பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நேற்று நாம் என்ன பார்த்தோம்? தூயவராயிருங்கள் என்று சொல்லி பார்த்தோம். இன்று தூயவராய் இருக்கின்ற பட்சத்துல நாம் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். கனிகளை ஆண்டவர் நம்மிடம் தேடுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி விட்டேன், நான் பரிசுத்தமான மகளாக மாறிய பின்பாக என்னிடம் என்ன காணப்பட வேண்டும்? கனிகள் காணப்பட வேண்டும். என்ன என்னிடம் கனிகள் காணப்பட வேண்டும்? ஆவியின் கனிகள் என்னிடம் காணப்பட வேண்டும். இங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு கனியை பத்தி சீசர்களிடம் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த வழியாக அவர் செல்கின்ற பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அந்த அத்தி மரத்துல இலைகள் நிறைய இருக்கிறது, ஆனா மரத்துல ஒரு கனி கூட இல்ல. அப்ப அவர் என்ன செய்கிறார்? கோபமாக அந்த அத்தி மரத்தை பார்த்து, ஒரு காலமும் உன்னிடத்துல ஒரு கனியும் உண்டாயிருக்காது என்று சொல்லி கோபமா சொன்ன அந்த மரம் என்ன செஞ்சிருச்சு? பட்டு போயிருச்சு. அது போலதான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் தூயவராய் மாறின பிறகு நம்மிடம் கனிகள் காணப்பட வேண்டும். நம்மிடம் கனிகள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில பிரயோஜனமே இல்லை. அந்த ஆவியின் கனிகள் என்னிடம் காணப்பட வேண்டும். அதன் பின்பாக சொல்லி முடிச்ச நொடியே அந்த மரம் என்ன செய்து விட்டுருது? பட்டு போயிற்று. அதை பார்த்தோம் சீசர்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஐயோ, மரம் பட்டு போய் விட்டது, இது எப்படி ஆயிட்டுன்னு சொல்லி யோசிக்கின்ற வேளையில ஆண்டவர் அங்க ஒரு கனிய அவங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்ப அந்த ஆவியின் கனிகள்ல அந்த விசுவாச கனிய அங்க ஆண்டவர் குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு இந்த 9 கனிகள்ல நான் தூயராக மாறிவிட்டேன், எந்தெந்த கனிகள் என்னிடம் காணப்படுகிறது, இன்னும் நான் எந்தெந்த கனிகள் என்னிடம் காணப்படவில்லை, அந்த கனிகள் காணப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படி என்று சொல்லி நாம் சிந்திக்க யோசிக்க அழைக்கப்படுகிறோம். கனி தரக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோமா? கனி என்னிடம் வந்துவிட்டால் கல்லெறி விழுகத்தான் செய்யும். கல்லெறி விழுகுதுன்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? கவலைப்படக்கூடாது. கனிகள் தரக்கூடிய பிள்ளைகளாக நீங்க வாழ்கின்ற பொழுது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? வாங்க, தூயவராக மாறிவிட்டோம், ஆண்டவருக்கு பிரியமான கனி தரக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம். கனி தரக்கூடிய பிள்ளைகளாக மாற எசப்பா அழைக்கிறார். மாறலாமா? கர்த்தர் தாமே நம் அனைவரையும் கனி தரக்கூடிய பிள்ளைகளாக மாற்றி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.